இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா ஜிபே பிஸ்னஸ் ஆப்பை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நீங்கள் நார்மலாக வந்து கூகுள் பே வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த கூகுள் பேயில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணி அது மூலமாக யூபிஐயில் கியூஆர் கோட் மூலமாக நீங்கள் பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பானிபூரி கடை இல்லை வடை கடை பஜ்ஜி கடை அந்த மாதிரி கடைலாம் வச்சிருப்பீங்க. ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் நிறைய பேர் அட் a டைமில் வந்து ஒரு 100 பேர் வந்து 10 ரூபா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணுறாங்க. ஏன்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து எந்த ஒரு பேங்க்கும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கூகுள் பே பிஸ்னஸ் ஆப்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஏர்டெல் மெர்ச்சன்ட்னு இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிஸ்னஸ் ஆப் வந்து இதுக்குன்னே தனியாக வந்து கேட்வே வாங்கி அதில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளுடைய பேன் நம்பரை கொடுத்து நீங்கள் மல்டிபிள், அதாவது ஒரு நாளைக்கு வந்து 1,00,000 டிரான்சாக்ஷன் கூட பண்ணிக்க முடியும். யாரும் எந்த கேள்வியும் உங்களை வந்து கேட்க மாட்டாங்க சரிங்களா. இதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கூகுள் பே பிஸ்னஸ் அப்படின்றது அப்ளிகேஷன் நேமு சரிங்களா. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னோட ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு சர்ச்சில் போயிட்டு ஜிபே பிஸ்னஸ்ன்னு டைப் பண்ணுறேன் சரிங்களா. இந்த இடத்துல வந்து எனக்கு ஓப்பன்னு கேட்குது. நீங்கள் வந்து இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இன்ஸ்டால்னு கேட்கும். ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் மேலே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே ஓப்பன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுக்கு வந்து மஸ்ட்டு ஜிமெயில் ஐடி கம்பல்சரி வேணும் கூகுளில் பொறுத்தளவு. ஏன்னா இதுக்கு வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பேன் நம்பர் வச்சு. ஸோ இந்த டேக்ஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு இதில் வர அமௌண்ட் எல்லாம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து கணக்கு காமிக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ சாதா ஒரு பானிபூரி கடை இல்லை வந்து ஒரு பஜ்ஜி கடையெல்லாம் ஒன்றும் க்ரோஸ் கணக்கில் லேக்ஸ் கணக்கில் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துடாது. பர் டேவுக்கே 1000 ரூபாய் 2000 ரூபாய் நடக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இதில் வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து இதுக்கு பே பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் கூகுள் பே வந்து பேனை வந்து டேக்ஸபிளாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஜிமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கிற எந்த மொபைல் நம்பர் வேணாலும் கொடுக்கலாம் சரிங்களா. நீங்கள் பேங்க்கில் கொடுத்தா அதே மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஓகேங்களா. கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல கியூஆர்னு இருக்கும் ஓகேங்களா. கியூஆர் கோடு மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கியூஆர் கோடு இப்போ காமிக்கிறீங்களா, இந்த கியூஆர் கோடை நீங்கள் உங்கள் கடையில் ஏதாவது ஒரு 2 ரூபா கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிக்கிட்டே நீங்கள் வந்து இதில் எக்கச்சக்கமான பேமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். இது என்னன்னா கூகுள் பேவோட மெர்ச்சன்ட் ஆப், கூகுள் பேவோட பிஸ்னஸ் ஆப். இந்த ஆப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கச்சக்கமான ட்ரான்சாக்ஷன் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஒன் செகண்ட். இப்போ நான் ஷோ ஆல் பேமெண்ட்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்னோட கஸ்டமர்ஸ்லாம் எக்கச்சக்கமான பேமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே 27,700 ரூபாய்க்கு வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணுறேன் சரிங்களா. இந்த மாதிரி வர அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக வந்து செட்டில்மெண்ட் கொடுக்க முடியும். இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லை. நான் வந்து இப்போ செட்டில்மெண்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 24,974 ரூபாய் ஆல்ரெடி செட்டில்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3,500 ரூபாய் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதுக்கு சார்ஜஸ்லாம் ஒன்றும் போகவே போகாது, எல்லாமே ஃப்ரீ தான் சரிங்களா. இப்போ இந்த 3,500 ரூபாய் செட்டில்மெண்ட்டில் எத்தனை பேமெண்ட் இருக்குன்னு நமக்கு வந்து கீழே காமிச்சிரும். யார் யார் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய கஸ்டமர் நேம், அதாவது உங்கள் கடைக்கு வந்து யாராவது வந்து சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய நேமோட அவங்க எந்த ரேட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி வந்து இங்கே காமிச்சிரும். பார்த்துக்கலாம். அது வந்து எந்த பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகிருக்குமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இதில் பேங்க் அக்கௌண்ட்லாம் எங்கே போய் ஆட் பண்ணணும் வந்து சொல்கிறேன் சரிங்களா. இது நான் வந்து ரிசீவ் பண்ணது ட்ரான்சாக்ஷன்ஸ்னு இருக்குல்ல, இது வந்து நான் ரிசீவ் பண்ணது. இது வந்து நான் செட்டில்மெண்ட் கொடுத்தது. பெர் டேவுக்கு வந்து நீங்கள் 5 செட்டில்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியும். நீங்கள் 6வது செட்டில்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா பெரிய பெரிய உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா ஒரு 1 lakh 2 lakh 3 lakh அந்த மாதிரி ரிசீவ் பண்ணி ஒரு நாளைக்கு 5 lakh ரிசீவ் பண்ணிட்டீங்க உங்கள் ஷாப்பின் பேரில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சுருக்கீங்க, இல்லை இரும்பு கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு நாளைக்கே உங்களுக்கு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா முடியும் உங்களுக்கு டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னா நீங்கள் 2 lakhs கொடுக்கலாம், இல்லை 1 lakh வந்து செட்டில்மெண்ட் வந்து கொடுத்துக்க முடியும். 5 வாட்டி தான் கொடுக்கணும். ஆட்டோ செட்டில்மெண்ட், அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள மொத்த அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 12 AM அப்புறம் நெஃப்ட் டிரான்சாக்ஷன் வந்து கூகுள் பேவே வந்து உங்களுக்கு பண்ணி விட்ரும். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ப்ரைமரியாக செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோ நெஃப்ட் டிரான்சாக்ஷன் வந்து ஆகிடும் சரிங்களா. கூகுள் பேமெண்ட்ஸை பொறுத்தளவு ஜென்யூனாக வந்து இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த விதமான பயமும் வந்து தேவையில்லை சரிங்களா. நம்ம வந்து பேக் வந்துக்கலாம். நான் வந்து ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. 2வது பேமெண்ட் மெத்தட்ஸு, அட்வான்ஸ் செட்டிங்ஸு, இந்த மாதிரி வந்து இருக்கும். பேமெண்ட் அலர்ட்ஸு. நீங்கள் வந்து மொபைலில் வந்து இப்போ யாராவது உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நோட்டிஃபை வந்து பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கலாம். உங்கள் மொபைலே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ யாராவது ஒரு 500 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூகுள் பே ரிசீவ்டு 500 அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் வைஸ் வந்து கத்தும். ஸோ அதுக்காக தான் இந்த பேமெண்ட் அலர்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு துணிக்கடை வச்சுருக்கீங்க. ஒரு துணிக்கடையில் ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 10 பேருக்கும் ஒரு டீம் லீடரை போட்டு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துங்க சார், நீங்கள் எதாவது பார்த்துக்குமா அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு அவங்களோட மொபைலில் நீங்கள் ஸ்டாஃப் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் நீங்கள் தான் பிஸ்னஸ் ஓனர். மொபைல் எடுத்து நீங்கள் வெளியூருக்கு எங்கேயோ ட்ராவலுக்கு போயிடுறீங்க, கடையில் வந்து ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸும் வந்து அங்கே கிரெடிட் ஆகிற அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ண முடியும். எத்தனை ஸ்டாஃப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆட் நியூ ஸ்டாஃப்னு இருக்குங்களா, இதில் வந்து நம்ம
கியூஆர் வந்து காமிக்கும். இப்போ பாருங்க இந்த இடத்துல கியூஆர் வந்து ஷோ ஆகுது. இந்த கியூஆரை உங்கள் கடையில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட மொபைலில் வாங்கி கூகுள் பே பிஸ்னஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி அதில் வந்து செட்டப் நியூ பிஸ்னஸ்னு இருக்கும். ஆட் ஸ்டாஃப்னு 2 ஆப்ஷன் வந்து கேட்கும். ஆட் ஸ்டாஃப் கொடுத்துட்டு இந்த கியூஆர் ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே அந்த ஸ்டாஃப் வந்து இங்கே ஆட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைலையும் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து போக ஆரம்பிச்சிடும். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செட்டில்மெண்ட் எதுவுமே ஸ்டாஃபோட அக்கௌண்ட்டில் வந்து கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸ்டாஃப்ன்றவங்க ஜஸ்ட் மானிட்டர் பண்ணுறது மட்டும் தான் உங்களுடைய வேலை. செட்டில்மெண்ட் எல்லாமே உங்களுடைய யாரோட பேன் கார்டில் பிஸ்னஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து கிரெடிட் கொடுக்க முடியும். சரிங்களா? இது வந்து மெயிலில் வச்சுக்கணும். ஓகே, நம்ம வந்து ப்ரொஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் லிமிட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு டெய்லி லிமிட் வந்து 5 lakhs கொடுத்துருக்காங்க, மந்த்லி லிமிட் 5 lakhs கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த டெய்லி லிமிட்டை 5 lakhs வந்து ஒரு நாளைக்கு நான் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே 25 lakhs போயிடும். பர் மந்த்துக்கு 25 lakh, டெய்லியும் வந்து 5 lakh வந்து கொடுத்துருவாங்க, மந்த்லி 25 lakh கொடுத்துருவாங்க. அந்த 25 lakh நீங்கள் வந்து கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 50 lakhs கொடுப்பாங்க, 50 லட்சம் கொடுப்பாங்க. 50 லட்சத்தை நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா 1 crore போகும், 1 crore நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா 2 crores போகும். இந்த மாதிரி வந்து லிமிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி லிமிட்ஸ் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் பேயில் பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி தனியாக ஏஜென்ட் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கூட உங்களுடைய பின்கோட் நம்பர் சொன்னீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இந்த லிமிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து யாருமே உங்களுக்கு தெரியல, இந்த மாதிரி யாரும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா டெய்லி வந்து 25,000 ரூபாய் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். மந்த்லி வந்து 2 lakhs சம்திங் 5 lakhs நினைக்கிறேன். அந்த லிமிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி கூகுள் பே பிஸ்னஸ் ஆப்பில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து அட்வான்சிட்டிஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பேமெண்ட்ஸ் மெத்தட்ஸ் இருக்கும். இதில் வந்து யூபிஐ ஐடின்னு இருக்குங்களா, இதுக்குள்ளார உங்களுடைய யூபிஐ ஐடி எல்லாமே வந்து காமிக்கும். சரிங்களா? உங்களுடைய ஷாப் வந்து யார் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இதில் வீடியோ கால் வெரிஃபிகேஷனும் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து வீடியோ கால் மூலமாக நீங்களே உங்களுடைய கடை வந்து நாங்கள் அந்த இதில் வச்சிருக்கோம்னு சொல்லி நீங்களே வந்து வீடியோ காலில் காமிச்சிட்டு நான் தான் ஓடன்னு சொல்லி உங்களுடைய பேன் வந்து பேக் சைட் கேமரா ஆன் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. உங்கள் பேன் கார்டு காமிச்சிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதில் வந்து உங்களுடைய யூபிஐ ஐடி எல்லாமே இருக்கும். இந்த யூபிஐ ஐடியை காப்பி பண்ணி நீங்கள் மேனுவலாக யாருக்கு வேணாலும் கொடுத்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேமெண்ட் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபை வரதை நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம். இந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஷாப்போட அட்ரஸ் வந்து எங்கே இருக்குது, லொக்கேஷன் எல்லாமே வந்து காமிக்கும். உங்களுக்கு வந்து மெர்ச்சன்ட் ஐடியுமே கொடுத்துருவாங்க. இந்த மெர்ச்சன்ட் ஐடியை நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எங்கே வேணாலும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களுடைய பேன் கார்டு நம்பரும் வந்து ஷோ ஆகிடும். பிஸ்னஸ் ஓனர் நேமு, பிஸ்னஸ் டைப்பில் வந்துட்டு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து சூஸ் பண்ணணும். அது பண்ணீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் அதுதான் கொடுத்துருக்கேன், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்ட்டு இருக்கும். அதே வந்து சூஸ் பண்ணி நீங்களும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பேக் போய்க்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கெட் அண்ட் சப்போர்ட்னு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கெட் சப்போர்ட் மூலமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பிரைமரியும் ஒரே அக்கௌண்ட் தான் வந்து காமிக்குது. ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் 10 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா 10 அக்கௌண்ட்டுமே இங்கே ஆட் பண்ணி பிரைமரி அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி நம்ம வேறு டிஃப்ரெண்ட் பேங்க்கில் வந்து செட்டில்மெண்ட் கொடுத்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு நாளைக்கு 5 செட்டில்மெண்ட் தான் கொடுக்க முடியும். 6வது செட்டில்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே, அதாவது ஆஃப்டர் 12 AM அப்புறம் நீங்கள் திரும்ப அகைன் வந்து ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் செட்டில்மெண்ட் கொடுக்க மறந்துட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோ செட்டில் ஆகி உங்களோட அமௌண்ட் எல்லாத்தையுமே உங்களோட பேங்க்குக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துரும். அதாவது நெஃப்ட் டிரான்சாக்ஷனில் ஆகும். இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட் வந்து ஐஎம்பிஎஸ்ல வந்து ஆகும். ஐஎம்பிஎஸ்னால் இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ். ஓகே, நெஃப்ட்ன்றது 2 hours 3 hours வந்து டைம் எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கூகுள் பே மட்டும் கிடையாது, பாரத் பே இருக்குது, அப்புறம் வந்து ஏர்டெல் மெர்ச்சன்ட் ஆப் இருக்குது. இதுவுமே வந்து மெர்ச்சன்ட் ஆப் தான். சரிங்களா? கூகுள் பே பிஸ்னஸ்ன்றதுமே ஒரு மெர்ச்சன்ட் தான். நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலை வந்து இந்த பிஸ்னஸ் ஆப் மூலமாக நீங்கள் எக்கச்சக்கமான பேமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கியூஆர் கோடு ஸ்கேன் வந்து இப்போ நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிட்டிக்குள்ளே, இப்போ சென்னையிலே எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒரு சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா யாரும் வந்து காசு சில்லறலாம் வச்சிருக்க மாட்டாங்க. நிறைய வந்து ஸ்கேன் பண்ணி தான் போட்டுட்டு இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி கூகுள் பே பிஸ்னஸ், ஃபோன்பே பிஸ்னஸில் வந்து ஏர்டெல் மெர்ச்சன்ட் இதில் எல்லாத்துலேயுமே வந்து மல்டிபிள் பேமெண்ட்ஸு இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும். செட்டில்மெண்ட்டுக்கும் எந்த விதமான சார்ஜஸும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த மொத்த பேமெண்ட்டும் ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் பே பண்ணுறான் அப்படின்னா அந்த மொத்த பேமெண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆச்சு அப்படின்னா அக்கௌண்ட் வந்து பிளாக் அடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா பிஸ்னஸ்ன்றது வேறு, சேவிங்ஸ் பர்பஸ்க்காக நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்றது வேறு. ஆனால் இங்கே வந்து செட்டில்மெண்ட்ன்றது கூகுள் பே வந்து கணக்கு காமிச்சிக்கும். கூகுள் பேயில் வந்து பேன் நம்பரை வச்சு இந்த அக்கௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. இன்கேஸ் வந்து நம்மளோட லிமிடேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஆனால் அது வந்து நீங்கள் வந்து பயப்படுற மாதிரிலாம் கிடையாது. பெரிய அமௌண்ட் 1 crore 2 crore மேலே போனால் தான் அது
நீங்க வந்து சின்ன சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு மாசத்துக்கு 50 லட்சம்க்குள்ள தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க பை பண்ணணும்னு அவசியமே இல்ல. சரிங்களா? இது மாரி இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து வித்ட்ரா பண்றீங்க, இல்ல வந்து மெஷின்ல போய் டெபாசிட் பண்றீங்க, இல்ல பேங்க்ல போயிட்டு கவுண்டர்ல நின்னு கிரெடிட் குடுக்குறீங்க, டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆவுது. அந்த அமௌண்ட்ட நீங்க இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்காக தான் எந்த விதமான ஜிஎஸ்டி டாக்ஸ் இத வந்து பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து சொல்ல மறந்துருவேன். சாரி. கூகுள் பே பிசினஸ் ஆப்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கம்பெனி நேம்ல ஒரே ஒரு அக்கவுண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு இல்ல. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 4 பிசினஸ் தெரியும். ஒரு மோட்டார் பிசினஸ் ஒண்ணு, ஒரு துணிக்கடை பிசினஸ் ஒண்ணு, இல்ல இன்னும் வேற ஏதாவது ஒரு 2, 3 பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து அந்த 4க்குமே வந்து உங்களுடைய ஒரே இண்டிவிஜுவல் பான் கார்ட குடுத்து, கம்பெனி நேம மட்டும் மாத்தி மாத்தி வேற வேற மொபைல் நம்பர் வச்சு நீங்க எவ்வளோ கூகுள் பே வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நம்ம ஜிஎஸ்டி மாரியே தான் ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த கம்பெனியின் பேர்ல ஒரு பான் நம்பர் வந்து நமக்கு வந்துரும். நீங்க தான் ஓனரு. இண்டிவிஜுவல் பேன் இருக்கும், கம்பெனி பேன் இருக்கும். இன்னொரு கம்பெனி புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு பேன் போயிடும். அதுக்கு தனியா வந்து ஜிஎஸ்டி வந்து நீங்க ஃபைல் பண்ற மாரி வரும். சரிங்களா? இந்த மாரி மல்டிபிள் பர்ப்பஸ்க்காக நம்ம வந்து கூகுள் பே ஆப் வந்து அதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.